ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நிச்சயதார்த்தமோ நல்லபடியாக முடிஞ்சிருது. எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணி நம்மலாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு நம்ம சந்தா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சந்தாவுக்கு அவங்க பாஷையில் தான் சொல்ல தெரியுது. அண்ணி எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரொம்ப சூப்பராக இருக்குது பல்லவா அப்படின்ற மாதிரி நம்ம சந்தா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக சரிங்க அண்ணன், நீங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இன்னும் ஆளுங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் உனக்கும் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கீழே வந்துடுறாங்க. அதுக்கடுத்ததாக அண்ணன் அண்ணியும் சூப்பராக இருக்காங்கல்ல, என்ன பல்லவா இப்போல்லாம் அவங்கள மட்டும்தான் நீங்கள் அண்ணி அண்ணின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்க, உங்கள் புது அண்ணியை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இப்போல்லாம் நான் உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறேன் போல இருக்கே. ஐயோ அண்ணி, எத்தனை அண்ணி வந்தாலையும் சரி, நீங்கள் தானே என் செல்லக்குட்டி அண்ணி, உங்களை எப்படி நான் எல்லோரும் முன்னாடியும் விட்டு கொடுக்குவேன்? அதெல்லாம் முடியாது அண்ணி. இங்கே பாருங்க, அவங்க புதுசாக வந்திருக்காங்க, நம்ம இப்படி என்ன இதுன்னு அவங்க பயப்படுவாங்கல்ல, அதனால தான். நாங்கள் ஒன்றும் அவ்வளோ டெரரிஸ்டெல்லாம் கிடையாது, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானே சொல்லி காட்டுறதுக்காக தான் இது எல்லா பாசமும். புரியுதா அண்ணி? இனிமே நீங்களும் நானும் எப்பவுமே பெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சரிங்க அண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு நிலா கூட சேர்ந்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நடுவில் நம்ம சோழனையும் மொக்க பண்ணி விட்டுறாங்க. கார்த்திகா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு சேரன் சந்தாவோட பேனர் கிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. பாண்டி இதெல்லாம் பார்த்த உடனே நேராக கார்த்திகா கிட்டே போகிறாங்க. கார்த்திகா இருந்துட்டு, வாங்க பாண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து அவங்கள கேட்டுட்ருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் இங்கே வந்து தனியாக நின்றுட்டுருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அம்மா பாத்ரூம் போயிருக்காங்களா, அதனால தான் அம்மாவுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீங்களாம் பிஸியாக இருக்கீங்களா, அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ணனோட நிச்சயம் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் வேலை அதிகமாக போச்சு, இனிமேல் நாங்கள் எல்லோரும் ஃப்ரீயாக தான் இருப்போம், எல்லாம் ஊருக்கு போகிறது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா நாங்களும் உங்களையும் அண்ணனையும் சேர்றதுக்காக நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் முடியாமல் போச்சு. ஆனால் இப்போ தான் அண்ணன் அதனுடைய மனசை மாற்றிக்கிட்டு சந்தாவை அதனோட வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிச்சயதாரம் வரைக்கும் வந்திருக்கு, தயவு செஞ்சு நீங்கள் அதை கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏன் பாண்டி, என்னை பார்த்தா இந்த நிச்சயதார்த்தை நிறுத்த வந்தவ மாதிரியே தெரியுது, உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல, ஆனால் உங்கள் அம்மாவை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் இப்போ எதுக்கு? நான் தெளிவாக தான் சொல்கிறேன், இனிமேல் அண்ணனோட வாழ்க்கையில் நீங்கள் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, ஆனால் அது இப்போ இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு நடந்தது எல்லாமே எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் மறுபடியும் அண்ணனோடலாம் சேர முடியாதுங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் சந்தாவுக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்குதுன்னா உங்கள் அண்ணன் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி அது எல்லாத்தையும் நிப்பாட்டி இப்போ சந்தாவுக்கும் அவங்களுக்கும் நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஆனால் எனக்கும் அதே மாதிரி தானே இருந்துச்சு, ஆனால் உங்கள் அண்ணன் எந்த ஸ்டெப்பையும் எடுக்கவே இல்லையே. ஏன் நான் ஸ்கூல் படிக்கும் போது இது ஸ்கூல் எனக்கு விவரம் தெரிஞ்சதில் இருந்து சேரன் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறந்தே என் மனசுக்குள்ளே நான் அவ்வளோ ஆசையை வளர்த்துக்கிட்டேன். ஆனால் உங்கள் அண்ணன் அந்த ஸ்டெப்பை கூட எடுத்து வைக்கவே இல்லை. நாங்களும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தானே கோயிலில் அவ்வளோ நேரம் காத்துட்ருந்தோம், நீங்கள் தானே வராமல் போயிட்டீங்க. ஏன் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு நான் சேரன் மாமா வீட்டில் கட்டிக்கினேன்னு சொல்லிட்டு தானே நான் அவ்வளோ தூரம் வந்தேன், நீங்கள் வந்தீங்க. ஆனால் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் சேரன் அண்ணன் காலில் விழுந்ததுனால தான் வேறு வழி இல்லாமல் உங்களை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த சந்தானியோட விஷயத்தில் அப்படி கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் புரியுது, நானும் முட்டாள்தனமாக ஆசைப்பட்டுட்டேன், இனிமேல் என்னால் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லிடுறாங்க. நான் சொன்னது எதையும் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நிச்சயம்லாம் முடிஞ்சது. ஊரில் கல்யாண ஏற்பாடெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் போய் செய்யணும். நீங்களும் முன்னாடியே வந்து கொஞ்சம் கூட மாட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன சம்மந்தி, எல்லாத்தையும் கூட மாட இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம், எதுவாக இருந்தாலையும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இனிமேல் எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சேரன் சந்தாவோட கல்யாணம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. நடுவில் கஸ்தூரி வேறு போடுறாங்க. சேரன் நம்ம நடேசன் இருந்துட்டு அதான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ உள்ளே வராத அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் வந்து கஸ்தூரிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சரி எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற போது நம்ம
சேரன் மட்டும் சந்தாவையவே பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சுன்னு? இல்லைடா சந்தா கிட்ட பேசணும் போல இருக்கு. ஆனால் அவ என்னடனா அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கா. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இதோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடியே போயிட்டு அண்ணவங்க கிட்ட பேசணுமா இங்கே வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதான் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன பேசிக்கிட்டு விடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியா வெளிப்படையாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு சந்தா கூட பேசுறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தாவுக்கு வாங்கின அந்த கொலுசை வந்து கொடுக்குறாங்க. இது ரிங்கு தான் வாங்கியிருக்கீங்களா, இது வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரிங்கு நிச்சயத்துக்காக வாங்கினது, இந்த கொலுசு உனக்காக நான் வாங்கி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கன்னத்தில் ஒரு முத்தாவும் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிலா சார்ஜர் எடுக்க வரவங்க அதை வேற பார்த்துடுறாங்க. நேராக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு சோழன்கிட்ட மோதிடுறாங்க. நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அது என்னால் மறுக்கவே முடியல. என்ன விஷயம் பார்த்தேன்? சேரன் அண்ணன் சந்தாவுக்கு முத்தம் கொடுத்தாங்க. அண்ணனா இப்படியெல்லாம் பண்ணுச்சு, எப்படி பண்ணுச்சு? இப்படி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாண்டி அந்த நேரம் பார்த்து வரவும் நீலாவும் சோழனுக்கு முத்தத்தை கொடுக்குறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலவை தேடி ஓடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.